எங்க நைட்டில் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி தோசை சுடச்சுட்டா பார்த்துக்குங்க. இட்லி ஊற்றுறேன்டே எப்படியாவது ஒரு கிச்சன்லேருந்து வெளியேறிடலான்னு பார்த்தா முடியாது தோசைன்ட்டாக. அது என்ன தோசையா? கேரட்டு தோசையா, ஒருத்தருக்கு ஆனியன் தோசையா, என்னென்ன இந்த வடிவேலு கேட்பேன் பாருங்க. அப்படியே மலைச்சாரல் மாதிரி சாரலாக போச்சு தூவட்டும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மலைச்சாரல் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆர்டர் சீமாப்பாவுக்கு கேரட்டு ஆனியன்லாம் போட்டு தோசையா. நண்டுக்கும் இப்போ நண்டும் கிளம்பிருச்சு. முட்டை வாங்க போனாங்க, முட்டை கடையிலே காலி ஆயிடுச்சான். அதோட இப்படி கிளம்பிட்டாங்க. இப்படி சுட்டுக்கிட்டு இருக்கேன். அதோட பார்த்துக்கோங்க, இந்த என்னது பொரியோடலை சட்னி. உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சாப்பிட வரேன் உங்கள் வீட்டுக்கு. ஏன்று கேளுங்க. உங்கள் வீட்டில் தான் நான் சமைக்க தேவையில்லை, நீங்கள் சமைச்சு கொடுப்பீங்க. என் வீட்டில் நானே சமைச்சு நானே சாப்பிட்றது ரொம்ப கடுப்பாக இருக்குது. இவராளர் எத்தனை பேத்துக்கு அப்படி இருக்குது? நம்மளா சமைச்சு நம்மளா சாப்பிட்றது. என்னை மாதிரி இல்லத்தரசி அனைவருக்கும் இருக்குது. என்னக்கா என்ன செய்ய சொல்றீங்க? அடுத்த ஜென்மத்தில் பார்ப்போம். நல்லபடியா வேறு பிறவி எடுத்துருவோம். பொம்பளை பிறவி வேணாம். ஐயோ கடவுளே மாற்றி படையா அப்படின்ட்டு என்ன பண்ணுறது? சரி, எல்லோரும் சாப்பிட்டு நல்லபடியாக இருங்க. இன்றைக்கி பொழுத நல்லபடியாக காலை பொழுது நல்லபடி நல்ல பொழுத அப்படியிட்டு அனைவருக்கும் சரிங்க. லைக் பண்ணியிருக்கேன்.